100 மில்லி மருந்து 50 ரூபா போன போகுது. 4 காய் காய்ச்சா அதோட 50 ரூபா கைக்கு வந்துருமில்ல. யூடியூப்பில் பார்த்ததுக்கப்போ இந்த கோகோமேக்ஸை பிடிச்சேன். சரி ஒரு ட்ரிப்பை அடித்து பார்க்கலாமேன்னு அடித்து பார்த்தேன். ஸ்டாஃப் எனக்கு கண்டக்ட் பண்ணார். தலைச்சத்து அதுக்கு உண்டான வேணுங்கிற தலைச்சத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த மரம் வந்துங்க அந்த மருந்து ஊற்றாதுக்கு முன்னாடி சாறு வடிஞ்சிட்டு இருந்தது. பாருங்கள் சார், வண்டு கடியாக இருந்தால் பாரு இப்படி தானுங்க. இங்கே பாருங்க, அரை வாழை தின்னு போட்டு போயிடும். கீழே இருக்கிற இளநீலாம் பாருங்க நல்லா ஜம்முன்னு இருக்குது. சீ குழந்தை வரைக்கும் இருந்துச்சு, சீ குழந்தையும் அதோட இல்லை. இப்போ ஊற்றுறதுக்கு அப்புறம் மரம் மாறிடுதுங்க. என் பேர் சுப்பிரமணியங்க. நான் பொள்ளாச்சியிலேருந்து வந்து இங்கே கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா கோபாலபுரத்தில் 5 ஏக்கர் எனக்கு தென்னந்தோப்புங்க. கரிசல் தயார் பண்ணினேன். அதே கரிசல்லாம் ரெடி பண்ணி பார்த்தேன், அது கேட்கல. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் கோகோமேக்ஸ் பார்த்தேன். சரி ஒரு ட்ரிப்பை அடித்து பார்க்கலாமேன்னு அடித்து பார்த்தேன். ஸ்டாஃப் எனக்கு கண்டக்ட் பண்ணார். மறுபடியும் அவர் கூட தொடர்பு கொள்ளும்போது ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 லிட்டர் வாங்கி ஊற்றி பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஊற்றி பார்த்தேன். அப்புறம் மஞ்சளாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பச்சை மாறுச்சு. அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் வாச கண்ணியூட்டியோ ஊற்றிட்டுருக்கிறேன். முதல்ல வந்து ஒரு 100 மில்லி ஊற்றி சொன்னார். மறுபடியும் ஒரு 2 கடு வாங்கினதுக்கப்புறம் 75 மில்லி ஊற்றி சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் இப்போ மறுபடியும் ஒரு 50 மில்லி ஊற்றினா போதும் அப்படின்னு இருக்காரு. மறுபடியும் ஏகமாகவே இந்த குரம்பு கொட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 50 மில்லி மந்த்லி கொடுங்க. ஒரு மரத்துக்கு 100 மில்லி, அதில் 9 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி பக்கெட்டில் ஊற்றிங்க. இந்த 1 லிட்டர் மருந்து ஊற்றி 10 மரத்துக்கு ஊற்றுங்கன்னு சொன்னார். 100 மில்லி வர்ற மாதிரி, ஒரு மரத்துக்கு 100 மில்லி வர்ற மாதிரி தண்ணி பளிச்சுன்னு ரவுண்டு பண்ணி விட்டு தண்ணிக்குள்ளே ஊற்றி சொன்னாருங்க. அதே மாதிரி தான் ஊற்றிட்டு இருக்கேனுங்க இன்றைக்கு வரைக்கும். 10,000 ரூபா போனாலும் அதில் ஒரு 10 காய் விழுந்தா சரியாக போயிடுது இல்லைங்க. நான் வாங்க எப்போ இருந்து கோகோமேக்ஸ் ஊற்றிட்டு இருக்கிறேன்னு காட்டுறேன். நோட் போட்டிருக்கேனுங்க. அந்த மரம் வந்துங்க அந்த மருந்து ஊற்றாதுக்கு முன்னாடி சாறு வடிஞ்சிட்டு இருந்தது. ஓலை பழுப்பாக மஞ்சளாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மஞ்சள் எல்லாம் இல்லை, ஓலை மாறிடுது. நல்லா இருக்குது, குறும்பு கொட்டுறது இல்லை. சாறு வடிஞ்சதுனால மரத்தில் அந்த குறும்பு நிற்கிறது வேறு எந்த ஒன்றுமே நிற்கல. இது விழுந்துரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க எல்லாருமே. ஆனால் நான் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மருந்து அப்படியே ஊற்றிட்டு இருக்கிறேன். சாறு வடியுதுன்னா அதில் ஏதோ ஒன்று அதோட எஃபெக்ட் மரத்துக்கு நோய் தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் என்னொன்னே அப்புறம் இந்த யூடியூப்பில் பார்த்ததுக்கப்போ இந்த கோகோமேக்ஸை பிடிச்சேன். குறும்பியாக இருக்காதுங்க. சீ குழந்தை வரைக்கும் இருந்துச்சு, சீ குழந்தையும் அதோட இல்லை. இப்போ ஊற்றுறதுக்கப்புறம் மரம் மாறிடுதுங்க. அந்த மரத்தில் பாருங்களா சென்டரை குறுத்து காய்ஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஆனால் கீழே இருக்கிற இளநீலாம் பாருங்க நல்லா ஜம்முன்னு இருக்குது. பாருங்கள் சார், வண்டு கடியாக இருந்தால் பாரு இப்படி தானுங்க. இங்கே பாருங்க, அரை வாழை தின்னு போட்டு போயிடும். அப்புறம் மேலே இருக்கிற நல்லா இருக்கும். அதுதான் வண்டு கடி. என்னப்பா நம்ம கண்ணு போட்டு நம்மளே நெத்து வாங்கிட்டு வந்து கண்ணை போட்டு கொண்டு வரோம் இல்லைங்களா? அப்போது அதோட எஃபெக்ட் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியுமில்லைங்க. அப்புறம் வண்டு வந்ததையும் காண்டாமரங்கள்லாம் விழுந்ததையுமே அதை கம்பி போட்டு நம்ம தோண்டி எடுக்கிறோம். அப்போ அதில் சிறு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் பிள்ளைய. அப்போ அதோட ஆக்டிவேஷன் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னோட உழைப்புக்கு தான் இத்தனை காய் பிடிக்குது, காய்க்குது. ஆனால் நான் அது என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். மருந்து ஊற்றுனோம்னா 100 மில்லி என்ன 50 ரூபா, ஒரு லிட்டர் 500 ரூபா. அப்போ 100 மில்லி மருந்து 50 ரூபா போன போகுது. 4 காய் காய்ச்சா அதோட 50 ரூபா கைக்கு வந்துருமில்ல அப்படின்னு ஊற்றிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்து பாருங்க, அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்க. அதுவும் அப்படி தான் அரை வாழையாகவே இருந்ததுங்க. அது இன்றைக்கி ஓட மாறிடுதுங்க. விவசாயத்துக்கு தாராளமாக கொடுங்க. அவர் எனக்கு தெரியாது இருந்தாலும் இன்னொரு விவசாயியை பார்த்துட்டு எனக்கு ஒன்று சொல்லி தருவார். அதை ஏற்றுக்கலாங்க. யார் குழந்தையாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்றாகணும். அதனால இது யாருக்கு பயன்பட்டாலும் நல்ல விவசாயத்தானே பயன்படுதுங்க. அதனால இன்னும் அதில் நீங்கள் யாருக்கு வேணாலும் காட்டுங்க.